இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. ராம், நீ எங்க இருக்க? ஐஷு, நான் கிரவுண்ட்ல இருக்க. என்னாச்சு? கிரவுண்ட்ல இருக்கியா? கிளாஸ்க்கு வரலையா? நீ வந்துட்டியா? டோர்னமெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு அசஸ்மெண்ட் இருக்கு, மறந்துட்டியா? இன்னைக்கா? ஓ மை காட். ஐஷு, நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் பாத்துக்கிறியா? என்னால வர முடியாது. நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் இருக்குல்ல, நான் ஒழுங்கா பிராக்டிஸே பண்ணல. இன்னும் பசங்க வரல. நான் இப்பதான் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாத்துக்கிறியா? நீங்க எனக்கு சொல்லு. ராம், இப்ப நீ கிளாஸ்க்கு வரியா இல்லையா? அசஸ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீக் தானே, அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் கூட 3 hours இருக்குது, அப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப கிளாஸ்க்கு வா, எல்லாரும் வந்துட்டாங்க. அதான் எனக்கு பதில் நீ இருக்கிறல. என்னோட பிரசன்ட் நீ கூட. பசங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் கண்டிப்பா இங்க இருக்கணும், இல்லன்னா பிராக்டிஸ் மிஸ் ஆயிடும். ராம், அவங்க வேற கிளாஸ் பசங்க. உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் அவங்க வர மாட்டாங்க. நமக்கு அன்னைக்கு இப்ப கிளாஸ்க்கு வா, அப்புறம் போய் பாத்துக்கலாம். அட்டெண்டன்ஸ் பட்டியா? ஐஸ்வர்யா, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ வெயிட். சொல்லு, பசங்க வர்றாங்க, நான் பிராக்டிஸ் பண்ணனும். ராம், இப்ப நீ கிளாஸ்க்கு வர, அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ற, அப்புறம் போய் பிராக்டிஸ் பாத்துக்கலாம். நானும் உன் கூட வரேன். நானே ஆல்ரெடி லேட். நானே இப்பதான் வந்தேன். லேட்டா? என்னாச்சு உனக்கு? டாடி கூட வரலையா? என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. மார்னிங்ல இருந்து அப்படிதான் இருக்கு. டாடி கூட தான் வந்தேன். அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அட்டெண்ட் பண்ணணும்ல, அதான் வந்தேன். சரி, நீ உடனே கிளாஸ்க்கு வர, நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டெண்ட் பண்றோம். ஓகேவா? ஃபீவரா? டேப்லெட் போட்டியா? ஹாஸ்பிடல் போனியா? நீ இப்ப கிளாஸ்க்கு வரியா? நீ டேப்லெட் போட்டியா? டேப்லெட் போடல, நான் ஈவினிங் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். இப்ப கிளாஸ்க்கு வரியா இல்லையா? சரி, எஸ் ஆர் நோ. ஏன் டேப்லெட் போடல? ஹாஸ்பிடல் போலாமா? ராம், நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கிளாஸ்க்கு வெளியில தான் வெயிட் பண்றேன். நீ எப்ப வருவ? ஹாஸ்பிடல் போலாமா? ராம், நீ எப்பயுமே நீ என்ன சொல்றியோ அதே தான் பிடிச்சிட்டு இருப்பல. நான் கிளாஸ்க்கு வெளியில நிக்கிறேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. நீ வரியா இல்லையா? வாப்பா, அசஸ்மெண்ட் முடிச்சிட்டு போலாம். நெக்ஸ்ட் வீக் தானே டோர்னமெண்ட், எவ்வளவு நாள் இருக்குது. நடுவுல ஹாலிடேஸ் கூட வருதுல்ல, அப்பெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப வரியா? நீ ஹாஸ்பிடல் வரியா சொல்லு, நான் வரேன். இப்போ எப்படி ஹாஸ்பிடல் போக முடியும்? நான் வந்ததே அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக தான். அதர்வைஸ் நான் லீவ் எடுத்திருப்பேன். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, அதான் நான் ஹாஸ்பிடல் போலான்னு சொல்றேன். ஓ மை காட். ராம், நீ ஏன் எப்படி இருக்க? நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன். நீ வந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளாஸ்க்கு போலாம். நீ கிரவுண்ட் கிட்ட வரியா? நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இல்ல, நீ கேட்டு கிட்ட வந்துரு, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ராம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. நான் எவ்வளவு பேசினாலும் உன்கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது, அது எனக்கே தெரியும். ஆனாலும் நான் உன்னை கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உன்னோட எல்லாமே எனக்கு முக்கியம். உன் ஸ்டடீஸ், நீ எல்லாமே. ஹலோ ஐஸ்வர்யா, லைன்ல இருக்கியா? கேட்டு கிட்ட வரியா? வண்டி எடுத்துட்டு வரேன். நான் வரல. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, 15 minutes கழிச்சு லைப்ரரி பேக் சைடு வரியா? ராம், நான் என்ன சொல்றேன்? 15 minutesல உன்னை நான் பாக்குறேன். ஐஸ்வர்யா, இந்த டேப்லெட். ஐஸ்வர்யா, இந்த டேப்லெட்டை சாப்பிடு. என்ன பாக்குற? சீக்கிரம் சாப்பிடு, நான் பிராக்டிஸ் போகணும். எல்லா பசங்களும் இறங்கிட்டானுங்க. ராம், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டயர்டா இருக்குதுன்னு சொன்னல, நான் எல்லாம் சொல்லிதான் கேட்டேன். அந்த டேப்லெட் தான் கொடுத்தாங்க. காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்பிடல் போலாம். இதை இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு போட்டுக்கோ. ஃபீவர் கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகேவா? நான் போறேன். ராம், இல்ல. ராம், நான் உன்னை கிளாஸ்க்கு வேணும் சொன்னேன். ஆனா நீ. ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீ அதே பிடிச்சிட்டு இருக்க? ராம், நான் நீ சொன்னதை பிடிச்சிட்டு இல்ல. உன் கெரியர் பிடிக்க பாக்குறேன். உன் லைஃப் அதை பிடிக்க பாக்குறேன். உன் எஜுகேஷன் அதை பிடிக்க பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாட்டில் பிடிச்சி தனியா குடி, அப்புறம் நீ மத்ததெல்லாம் பாக்கலாம். ராம், நான் ஜோக் பண்ணல. ஐயோ, நீ தான் ஃபீவரா இருக்கிய, நீ எப்படி ஜோக் பண்ணுவ? ஜோக் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த டேப்லெட்டை போடு, நான் போவா. நீ பார்த்து கிளாஸ் ரூம் போயிடுவியா? இல்ல பசங்க யாராவது வர சொல்லவா? வந்தா எனக்கு போக தெரியும், பாதையெல்லாம் நல்லா தான் தெரியும். போற வழியில மயங்கிடுவல்ல, அதான் கேட்டேன். நீ கூட கிளாஸ்க்கு வா. ஐஷு, நம்ம போன்லயே பத்தி பேசிட்டோம். நீ மறுபடியும் நேர்ல வர வச்சு அதேவா பேசிட்டு இருப்ப. ஏதாவது பேச. ராம், நீ அதிகமா கிளாஸ்லயே இருக்க மாட்டேங்கிற. உன்னை தேட வேண்டியதா இருக்குது எப்பயும். உனக்கு போர் அடிச்சா சொல்லு, கிளாஸ்க்கு வரேன். என்ன ஐஷு, போர் அடிக்குதா? பத்தியா, உனக்கே கிளாஸ் போர் அடிக்குதுல்ல, அதான் அந்த கிளாஸ்க்கு நானே வரதில்ல. ராம், அட்வைஸ் போடுறது மட்டும் தான் காலேஜ் நினைச்சிட்டு இருக்கியா? நீ அட்வைஸ் பண்றதா லவ்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அட்வைஸ் பண்ணல, நான் உன்னை கூட லைஃப்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாமே, இப்ப வண்டியில பண்றோம். கொஞ்ச நாள்ல நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டா கார் வாங்கிடுவேன். அப்புறம் கார்ல பண்ண போறோம். வேற என்ன? கார் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்ன? இப்ப நீ மொக்க பண்றியா?
நான் அவ்வளவு ஃப்ரீயா இல்ல. பசங்க கிரவுண்ட் வந்துட்டானுங்க, என்ன தேடுவானுங்க. இல்ல நீ சொல்லு, லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு எது முக்கியம் நினைக்கிற? ஓ மை காட் ஐஷு, ஐஷு நீ இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமா மொக்க பண்ற. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு பத பத்தியே பேசுற. எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் பண்ண முடியும். எனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை தான் நான் பண்ணுவேன். என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இல்ல நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் கேக்குறேன். நீ என்ன போர் அடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்க. அப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல உனக்கு, அதை தானே சொல்ல வர? Are you mad? உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலா பின்னாடியே ஒரு வருஷமா சுத்திட்டு இருக்க? எப்ப எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், எப்ப உன்கிட்ட பேசலாம், எப்ப நீ வெளியில கூட்டிட்டு போக சொல்லுவ, இதெல்லாமே நான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியல ராம். என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொன்னதை நீ கேட்பல. இன்ட்ரெஸ்டுக்கும் நீ சொன்ன பேச்சு கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ட்ரெஸ்ட் வேற, நீ சொன்ன பேச்சு கேட்கறது வேற. இல்ல ராம், என்ன உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் சொன்ன பேச்சு நீ கேட்ப. அப்படியா? ஆமா, உனக்கு என் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க பாத்தியா, அதுலதான் இருக்குது. ஆனா நீ மேல எந்த அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிற. உன் மேலயா நீ பேசுறதுக்கா? தெளிவா சொல்லு. நான் சொல்றதுக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிற, நீ செய்ய சொல்றதுக்கு அதையும் தெளிவா சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு, நான் சொல்றது உன் நல்லதுக்காக தானே, உன்னால ஃபீல் பண்ண முடியலையா? ஐஸ்வர்யா, எனக்கு செம போரிங்கா இருக்குது உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா நீ எப்பயுமே இதே தான் பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ற. படிக்கணும், செமினார் அட்டெண்ட் பண்ணணும், அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணணும், கிளாஸ்க்கு ஃபுல் பிரசன்ட் கொடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், மேம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது இதுன்னு எவ்வளவு சொல்லிட்டே இருக்க நீ. இது எல்லாமே எனக்கு அட்வைஸா இருக்குது, அதுக்கு மேல போரிங்கா இருக்குது. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் பேசுற எதுவுமே உனக்கு போர் அடிக்காது. அப்படியா? நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே பேச மாட்டேங்கிறியே. ஒரு லவ் பண்ற பொண்ணு மாதிரியா பேசுற? லவ் பண்ற பொண்ணுங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிடிச்சவன்ட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி டேப்லெட் சாப்பிடுறியா? கிளாஸ்க்கு வரியா? நான் அப்புறமா வரேன், ஒரு 1 hourல வரேன். நான் அப்ப இங்கே வெயிட் பண்றேன். ஐஷு நீ போ, நான் வரேன், கண்டிப்பா வருவேன். இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன், நான் கிளாஸ் உள்ளே போல தெரியுமா? ஆமா, உன் கூட சேர்ந்து போலான்னு நினைச்சேன், சேர்ந்து அசஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ வரலன்ட்டியா? நான் கிளாஸ்க்கு வெளியிலே நின்ன, நீ கூப்பிட்டோன்னா நான் வந்துட்டேங்க. சரி நீ போ, நான் 1 hourல கிளாஸ்ல இருப்பேன். ட்ரஸ்ட் மீ, நான் கண்டிப்பா வருவேன், நான் அட்டெண்ட் பண்றேன். நான் வெயிட் பண்றேன் ராம், நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ வந்ததும் சேர்ந்து போலாம். நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன், பாய். ராம், உன்னோட ஸ்டடீஸ் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் உன்னை மாத்திடலான்னு பாக்குறேன். எனக்காக படிக்கிறேன்னு சொல்ற, உனக்காக படிக்கிறேன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா ஆனா படிப்பு தான் உன்னை லைஃபை டிசைட் பண்ணுங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் லைஃப்ல தான் ஏன் லைஃப் இருக்குதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீ எப்ப தெரிஞ்சுப்ப? இந்த அரியர்ஸ் எல்லாம் நீ எப்ப கம்ப்ளீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நம்ம ஃபைனல் இயர்ல இருக்கோம், இந்த வருஷம் தான் கடைசின்னு அதை கூட நீ ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. அரியர் கிளியர் பண்ணணும்னு எய்ம் பண்ண கூட மாட்டேங்கிற. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உன்கிட்ட என்னால எதுவுமே காட்ட முடியல. ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். உன்னை நான் கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிறேன் எந்த விதத்துலயும். ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. ஏன்னா உனக்கும் என்ன பிடிக்கும், என்னோட அட்வைஸ்லாம் கரெக்டா நீ ஃபீல் பண்ணுவ. அந்த நாளுக்காக நான் எப்பயுமே காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு இல்ல, எப்பயும் உன்னோட பாதியா. உன் வாழ்க்கைய சக்சஸ் ஆகுறதுக்கு நான் எது வேணா பண்ணுவேன், எதையும். ஏய் ஜோதி. ஜோ. சரி ஜோதிகா. ஏய் காலேஜ் ஜோனு கூப்பிடுது. நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டி, அவங்க கூப்பிடுற மாதிரி நான் ஏன் கூப்பிடணும்? நான் ஜோதினை தான் கூப்பிடுவேன். எனக்கு பிடிக்கவே இல்ல, நீ ஜோதியை கூப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. சரி அப்ப ஜோதிகான்னு கூப்பிடுறேன். ஜோதிகாவா? நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, ஃபுல் பேரா சொல்லுவேன், உன்னே சொல்லு. சரி அதை விட்டு பேர அப்ப பிரச்சனை, என் பிரச்சனை என்ன சொல்லிட்டே இருக்கிறேன், கேக்குறியா நீ? உன் பிரச்சனையா? பிரச்சனை உருப்படாத பிரச்சனை அது, என்கிட்ட எதுவும் சொல்லாத. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? நான் எல்லாத்தையும் உன்கிட்ட தான் சொல்லுவேன். எதை வேணா சொல்லு, எதை வேணா கேட்கிறேன், நான் அதை மட்டும் சொல்லாத. இல்ல எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? எனக்கு அதை மட்டும் சொல்லாத. இல்ல நான் சொல்லுவேன். நான் கேக்குற மாதிரி இல்ல. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். என்ன படிக்க விடுடா. நான் சொல்றது கேட்டுட்டு படியேன், நான் சொல்றதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த உன் கையில இருக்கிற புக்கு அதை விட சொல்லவா? டேய் சூர்யா, நான் இன்னும் ஒண்ணுமே படிக்கல, நீ விட்டு வச்சிருப்ப, அப்படி இப்படி ஏதாவது எழுதி விட்டுருவ. உனக்கு வேணும்னா சொல்ல, விட்டு தரேன். புக்கு வேணும்னாலும் வந்து கொண்டுட்டு தரேன். அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், என்ன படிக்க விட போதும். நான் சொல்றதை கேட்டுட்டு படிடி. சரி சொல்லு. நான் செம போரு, நான் இப்பவே சொல்லிட்டேன்.
போரா எச்சிய துப்பு ஃபர்ஸ்ட். இல்லடி போர்னு சொல்லிட்டு எச்சிய முழுங்கிட்டேனா அதுக்கப்புறம் நான் எது சொன்னாலும் போராதான் இருக்கும். அந்த எச்சியத்தை கொஞ்சம் துப்பிட. இப்ப நான் மூஞ்சில துப்பத்துக்கு முன்னாடி எதுவா இருந்தா சொல்லு, இல்லைன்னா எடுத்த காலி பண்ண. நான் எதை பத்தி பேச போறேன்? எல்லாம் என் கனவு கண்ணி சிம்ரனை பத்தி தான். அதான் தெரியுமே, சொல்லி தொலை. மறுபடியும் எச்சிய துப்பு. உன் மூஞ்சில தான் துப்புவேன். சரி நான் சொல்றேன். சிம்ரன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா தெரியுமா? அம்மா சொல்லவா? எனக்கு பிடிச்ச கலர் தாண்டி. உனக்கும் பிடிக்கும் அந்த கலர், பர்பிள் கலர். பயங்கரமா இருந்தா தெரியுமா? அதுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்தேன். அவ 8:30 வந்துருவானே எனக்கு தெரியும். 8:15 இருந்தே நின்ன தெரியுமா? செக்யூரிட்டி பாதி சம்பளம் கொடுத்தாரா என்ன? சம்பளமா நான் கொடுத்தா அவருக்கு. வாசலே நின்னுட்டு இருந்தேனே, ஒரு என்னப்பா என்னப்பான்னு வந்து கேட்டுட்டே இருந்தார்ல, அதனால அவருக்கு ஒரு கட்டிங் அடிச்சு விட்டேன். அவர் கட்டிங் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு என் ஆளை பாத்துட்டு இருந்தேன். வந்தா பாரு அப்படியே பர்பிள் கலர். ஜோதி. இல்ல நீ எனக்கு ஜோதி தான். ஜோதி அவளுக்கு சிம்ரன் பேர் வச்சதுனால அவ ஸ்லிம்மா இருக்காளா, இல்ல ஸ்லிம்மா இருக்கிறதுனால சிம்ரன் பேர் வச்சுட்டாளா அவளேன்னு செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்குதுடி. சும்மா தானே இருக்கிற, போய் கேட்டுட்டு வாயா. கேக்குறதா? அவதான் என்ன பாக்க கூட மாட்டேங்கிறாளே. அவ பேசினாதான் என்னென்னமோ கேட்டுருவானே. நான் இப்ப படிக்கிறதுக்காக இருக்கேன், மரியாதை எழுந்து போயிடு. பாதி தாண்டி சொல்லிருக்கேன், பாதி கூட இல்ல, டைட்டில் மட்டும் தான் சொல்லிருக்கேன். இன்னைக்கு பர்பிள் கலர் ஸ்கூட்டி. பர்பிள் கலர் அது என்ன ஜோதி அது? இது நான் பாக்கலையே. ஆமா நீ அவளை பாக்கல, அதனால என்னமோ அவ்வளவு அழகா இருந்தா. அந்த ட்ரெஸ் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. எந்த மாதிரி? பிச்சைக்காரி போடுற மாதிரியா? நீ மறுபடியும் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? அவளே ஒரு வேணாண்டி, எனக்கு கோமாகும். அவளை பத்தி எதுவும் பேசாத. நீ என்கிட்ட அவளை பத்தி எதுவும் பேசாத. எனக்கு ஒன்ன விட்டா யாரு இருக்கா? எனக்கு அவளை பத்தி பேசினா ஏதோ என்ன ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. வேணா ஜோதி அவ வண்டியில வந்தாளா, அப்படியே சைடா பார்த்தேன் பாரு. அவ அப்படியே மெதுவா பாக்குறா. பாத்தாளா? ஆமா, ஹாரன் அடிக்கலாமா இல்ல நான் வந்துடும் நானு மெதுவா பார்த்தா. நான் அவரல, ஏன்னா நான் அவளுக்காக தானே வெயிட் பண்ணேன். அவளை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். நான் ஃப்ரீஸ் ஆனது அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால நான் தள்ளி போவனே என்ன பாக்குறா. அப்புறம் அழகா அவ்வளவு அழகா இருந்தது. ஹாரன் சத்தம் கொடுத்தா பாரு. அப்பாடா 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 இல்லடி, ஹாரன் 4 குயில் சேர்ந்து பாட்டு பாடின மாதிரி இருந்தது. ஹாரன் எந்த ஊர்லடா அப்படியே சத்தம் கேக்கும்? கேட்டுச்சே, என் காதுல கேட்டுச்சே. டேய் சூர்யா ஜோதிகா, 2 பேரும் கிளாஸ்க்கு வரலையா? டேய் சூர்யா, சிம்ரன் வந்துட்டாடா. சிம்ரன் வந்துட்டாடா. உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவளை பத்தி எவ்வளவு கற்பனை பண்ற, எவ்வளவு கதை பேசுற. உன் கூடயே இருக்கேனா, கதையா பேசுற. என்னை பத்தி நீ ஃபீல் பண்றதே இல்லைல்ல? என் ஃபீலிங்ஸ எப்ப நீ தெரிஞ்சுப்ப? நீ அவளை பத்தி பேசும்போது எனக்கு அவ்வளவு ஹர்ட் ஆகுது. அந்த வழி ரொம்ப கொடுமையா இருக்கு. It's time for Africa. I'm well on my journey, biggie mama, one A to Z. My sister's all on my journey, biggie mama, from east to west. My tea, waka my waka my Jungle sis, my zibu, yeah. This is Africa. ஹாய் மீரா, குட் மார்னிங். ஹாய் மாயா, ஹாலிடேஸ்லாம் எப்படி போனுச்சு? எனக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பசங்க பேப்பர் திருத்தத்துக்கு டைம் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். இன்னைக்கு கிளாஸ்க்கு நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு செம்ம போரு. நீ ஆன்லைன்ல வருவான்னு பார்த்துட்டே இருந்தேன், நீ ஆன்லைனே வரல. இல்ல மாயா, நான் நேத்தி மொபைல் அதிகமா பார்க்கவே இல்லை. எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அதனால நான் கொஞ்சம் ஒர்க்கா இருந்தேன். என்ன ஓடி, எனக்கு உங்ககிட்ட பேசினாதான் கொஞ்சம் அது ஏதோ ஒரு சந்தோஷம். உங்ககிட்ட பேசினா, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அது ஏனே தெரியல. சரி, இன்னைக்கு எத்தனை ரோஸ் உனக்கு வந்தது? ஐயோ செம போரு, பசங்க டார்ச்சர் பண்றானுங்க. ரோஸ் ஏதாவது வாங்குனியாவா? அட போடி, லைப்ரரி போக விட மாட்டேங்கிறாங்க. லைப்ரரி போனா எல்லா புக்கையும் கொண்டாந்தே முன்னாடி வச்சுறானுங்க. 2 பேர் வேற. ஆனா கதை புக்கு கூட இருக்குது. கதை புக்க படிக்கிறீங்களா இல்ல நானே நிறைய கதை சொல்லவான்னு கேக்குறான். கதை சொல்ல ஆசைப்படுறாங்க போல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உன்ன மீரா செம்ம டார்ச்சர் இவனுங்களா. கேண்டீன் போக விட மாட்டேங்கிறானுங்க, இங்கேயும் போக விட மாட்டேங்கிறானுங்க. நான் எவ்வளவு டைம் சொல்றது, நான் உங்களோட ஃபேக்கல்ட்டின்னு. அதுல ஒருத்தன் சொல்றான் நான் ஃபேக்கல்ட்டியை ஃபீல் பண்ணவே இல்லைன்னு. என்னத்தை ஃபீல் பண்ணலையோ தெரியல. அப்போ உனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது காலேஜ், நீ அதை தானே எக்ஸ்பெக்ட் பண்ண.
வீட்டுல போர் அடிக்குன்னு தானே ஃபேஷன் ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்ண. என்ஜாயா? அவனுங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றேன். நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்கிறானுங்க. காஃபில எத்தனை ஐட்டம் இருக்குன்னு மெனு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தவன் அவன் வாயில இருந்து தான் சொல்றான், நான் வாங்கியாந்தே வச்சுட்டேன், எனக்கு கொடுங்க உங்க ஃபோன் நம்பர்னு கேக்குறான். ஃபோன் நம்பர் கேட்டா கொடுக்க வேண்டியது தானே? காலேஜ்ல ஒண்ணு போர் அடிக்காம பாத்துக்கிறானுங்க. இதுக்கு போனாலும் உனக்கு போர் அடிக்காதுல? மீரா, கிண்டல் பண்ணாத. இது என்னவோ மீரா, நான் சட்னி யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டேன். சட்னி எனக்கு யாரையும் அவ்வளவா பிடிக்காது. அது ஏனோ தெரியல, இந்த காலேஜ் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் நான் கேண்டீன்ல தான் பார்த்தேன். ஆனா அப்ப கூட நீ புக்கோட தான் இருந்த. தெரியல, அதனாலயே என்னமோ. இல்ல, அதனால இருக்காது, ஏதோ ஒண்ணு உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு. மார்னிங் காலேஜ் நான் வரும்போது உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஜஸ்ட் 2 minutes ஆகுது பேசிட்டு நான் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ என்ன பண்ணிட்ட நீ. அப்படியா? ஆமா. இல்லைன்னா காலேஜ்ல எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா எனக்கு உன்கிட்ட பேசினாதான் எனக்கு ஒரு அந்த டே நல்லா ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது. அது ஏன் அப்படி தெரியலையே. ஈவினிங் ஷாப்பிங் போலாமா? ஷாப்பிங்கா? நான் லாஸ்ட் வீக் சொன்னேன்னா உங்ககிட்ட எனக்கு நிறைய க்ளாத்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஷூஸ் வேற வாங்கணும். ஈவினிங் போலாம். செலக்ட் பண்றதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சாரி மட்டும் தான் செலக்ட் பண்ண தெரியும். ஏதோ எனக்கு பிடிச்ச கலரை நான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பேன். உன்னை பிடிச்சதுனாலயோ என்னமோ நீ சூஸ் பண்றது எல்லாமே நல்லாவே எனக்கு ஃபிட் ஆகுது, நல்லா செட் ஆகுது. நம்ம ஈவினிங் ஷாப்பிங் போறோம். நானே உன்னை கார்ல வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஈவினிங்கா? போலாண்டி. நம்ம சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் உன்னை வீட்டுல கொண்டாந்து விட்டுறேன். சரி. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கு, கலர் நல்லா உனக்கு செட் ஆகுது. அப்படியா? இது போன பர்த்டேக்கு எங்க அண்ணா வாங்கி கொடுத்தான். உன் கூட நல்லாவே செலக்ட் பண்ணுவான். அவனுக்கு நல்ல கலரிங் சென்ஸ் இருக்குது. சரி, பாய். ஹேவ் a nice day, மீரா. catch you in the evening. பாய் மாயா. பாய் டியர். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். உங்க சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஐஷு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் காஃபி ஷாப் போயிருந்தேன். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் காஃபி சில்லுன்னு மழை லேட் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். சரிந்தா. இல்ல, எனக்கு உனக்கு பிடிக்கும்ல, மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும்ல, அதுவும் உனக்கு பிடிச்ச காஃபி ஐஸ்கிரீம். இந்தா, ஹேவ் சம். இல்ல ராம், இப்போ எனக்கு என்னாச்சு? ஏன் அப்செட்டா இருக்கா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன, இது சாப்பிடு. ஆக்சுவலி இந்த ஷாப் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இந்த வீடு பக்கத்துல. நல்லா இருக்கு. நானும் அருணும் 2 times போனோம். நான் அப்பவே நினைச்சேன் உன்னை அழைச்சிட்டு போகணும்னு. நீ தான் டாடி வந்திருக்காங்கன்னு வரல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு சொல்லு. இல்ல ராம், எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட மூடு இல்ல. ராம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வா, அங்க போய் உட்காரலாம். இல்ல, நான் இங்கே பேசுறேன். சரி சொல்லு. நம்ம இப்ப ஃபைனல் இயர் பண்றோம். நெக்ஸ்ட் இயர் நீ என்ன பண்ண போறேன்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியாது. இந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. ஆனா நான் மேட்சை வின் பண்ணணும், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீலா இருக்குது. எதுக்கு கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மாலாம் நீ கேட்க மாட்ட, எதுக்கு கேக்குற சொல்லு. என் டாடி பிஜி ஸ்டேட்ஸ்ல பண்ணலாங்கிறாரு. அங்க எடுக்கேஷன் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அங்க பண்ணலாங்கிறாரு. இன்னும் 6 மாசம் தான் இருக்குது நம்மளுக்கு காலேஜ் முடியறதுக்கு. அது முடிஞ்சோன்னு இல்ல, டாடி அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ. சரி, நீ என்ன சொன்ன? ஐஸ்வர்யா, உன்னால என்னை விட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா என்னாலையும் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. நான் உனக்காக தான் நான் இங்க சென்னையில இருக்கேன். எங்க ஊர்ல காலேஜ் இல்லாம இல்ல, நான் பிஜி கூட இங்க தான் கண்டினியூ பண்ணுவேன். ஆனா நீ இன்னும் அரியரே கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் 6 monthsல நம்மளுக்கு செமஸ்டர் வந்துரும். அது நம்மளோட கடைசி செமஸ்டர். ஆனா நீ எல்லா அரியரையும் எப்படி கிளியர் பண்ணுவ? 10 அரியரையும் ஏற்கனவே நம்மளுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் நீ வாக் பண்ணணும். அதே இந்த 10 அரியர் எல்லாத்தையும் சேர்த்து இல்ல சொல்லு. எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு பர்டனா இருக்கும்ல. என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்லல. எப்படி நீ எல்லாத்தையும் படிச்சு முடிப்பேன்னு கேக்குற? சரி, முடிக்க மாட்டேன். என்ன உனக்கு? நீ இந்த செம் முடிச்சுட்டு ஸ்டேட்ஸ் போகணும் அதானே? அதை நீ ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம். நான் அரியர் முடிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு என்ன பத்தி பேச வேண்டியது இல்லையில. நான் உன்னை பத்தி எதுவுமே பேசல. உனக்கு கஷ்டமா இருக்குமே தான் சொல்றேன். சரி, எனக்கு பதில் நீ எழுது. நடக்கிறத பேசு. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதை பேசு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தா நானே எழுதிடுவேன். இது வேணா பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி, அப்ப எனக்காக எக்ஸாம் எழுது. உனக்கு நான் பாஸ் ஆகணும் அதானே? எனக்காக நீ எழுது. ராமா, அகைன் நீ நடக்காததை பத்தி பேசுற. சரி, உங்க அப்பா உன்னை
பிஜி ஸ்டேஜ்ல பண்ண சொல்லியிருக்காரு. உன்னால என்னை விட்டு இருக்க முடியாதுங்கிற, எனக்காக தான் நீங்கிற. அப்புறம் எப்படி நீ போவ? தைரியமா சொல்ல வேண்டியதானே உன்னால வர முடியாதுன்னு. எப்படியும் நானும் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண மாட்டேன், சென்னையில தான் இருக்க போறேன். அப்புறம் ராம் சொல்லிட்டேல உன் டாடி கிட்ட பிஜியும் நீ இங்கே பண்றேன்னு. இல்ல எனக்கு ஸ்டேட்ஸ் எல்லாம் பிடிக்காது, இந்த கிளைமேட்டும் செட் ஆகாது. இல்ல பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி அங்க பிடிக்கும்? நீ தான் சொல்லிட்டே இருப்பியே அங்க உள்ள கல்ச்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அங்க போய் சர்வை பண்ணுவ? இல்ல பண்ணலான்னு தான் இருக்கேன். புரியல? இல்ல என் டாடிட்ட நான் ஹையர் ஸ்டடிஸ் அங்கவே பண்றேன்னு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யா விளையாடாத. நீ என்கிட்ட விளையாடுற, உன்னால என்னை விட்டு கண்டிப்பா இருக்க முடியாது. நானும் சென்னை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். உன்னால கண்டிப்பா போக முடியாது. நான் அரியர்ஸ் கிளியர் பண்ணுவேன். நீ சும்மா காமெடி தானே பண்ற? இல்ல இல்ல டாடிட்ட நான் சொன்னத உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஏ ஐஸ்வர்யா, நீ விளையாடுறியா? எனக்கு கோவமாக்காத. ராம், நான் விளையாடல, நீதான் விளையாடுற. உன் லைஃப்ல உன் கெரியர்ல நீ அதை பத்தியுமே யோசிக்காம நீதான் விளையாண்டுட்டு இருக்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் உன்னோட லைஃப்னு நினைக்கிற. ஆனா அது லைஃப் கிடையாது. நாளைக்கு என்னோட டாடி கேட்டா என்ன சொல்லுவேன்? என் கூட படிக்கிறேன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா பிடெக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? என் டாடி என்ன எம்எஸ் பண்ண சொல்றாரு. ஆனா நீ பிடெக் இப்ப முடிப்பேன்னு புரியல ராம், எனக்கு புரியல. அவ்வளவு பேப்பர்ஸையும் நீ நான் உன்கிட்ட எவ்வளவோ அன்பா சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ அந்த சமயத்துக்கு தான் கேக்குற. நான் கூப்பிட்டு உன்னை உட்கார வச்சு படிக்க வச்சா படிக்கிற, அசைன்மெண்ட் எழுதுற. பசங்க யாராவது உன்னை வந்து கூப்பிட்டா விளையாட ஓடிடுற. நானே அசைன்மெண்ட் பண்றேன் உனக்கும் சேர்த்து. அது பரவாயில்ல. ஆனா உன்னோட கெரியரையும் நானே பண்ண முடியாதுல்ல. உன் கெரியரை நீ தானே சக்சஸ் பண்ணணும். என்ன ஐஸ்வர்யா, நம்ம ஃபைனல் இயர்ல இருக்கோங்கிற பயத்துல பேசுறியா இல்ல தைரியத்துல பேசுறியா? ஏன்னா எனக்கு புரியல. நீ பேசுறத பார்த்தா தைரியத்துல பேசுற மாதிரி தான் இருக்குது, மெச்சூர்டா பேசுற மாதிரி இருக்கு. லவ் வேற ஸ்டடிஸ் வேற, நீ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. இல்ல ராம், நீதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. லவ் அது எப்பயுமே இருக்கும். நான் நீ நாம நம்மளுக்கான ஏஜ் இன்னும் வரல. ஜஸ்ட் 20 தான். நமக்கான லைஃப் நிறைய நாள் இருக்கு. ஆனா கெரியர் நம்ம தொலைச்சிட்டோம்னா திரும்ப கிடைக்காது. கெரியரை சக்சஸ் பண்ற ஏஜ்ல நம்ம இருக்கோம். இப்போ விட்டுட்டோம்னா அதை பிடிக்க முடியாது. எனக்கு தெரியும். எனக்கு நீ மட்டும்தான். என் மனசுல எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை யுகம் ஆனாலும் என் மனசுல நீ மட்டும்தான் இருப்ப. ஃபுல்ஃபில்டா. ஐ வெரி ஷூர், ஐ வெரி ஸ்ட்ராங் எனஃப். மேடானா அப்ப நீ சொல்ல வேண்டியதானே டாடிட்ட என்ன பத்தி? என்ன சொல்றது ராம்? என்ன பத்தி என்ன சொல்றது? சரி என் கூட வா. டாடி கேட்பாரு, உன் கிரேட்ஸ் பத்தி பேசுவாரு. என்ன சொல்லுவ? இன்னும் 6 மாசம் இருக்குது. 6 மாசத்துல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கண்டிப்பா பிடெக் முடிச்சிருவேன்னு உன்னால சொல்ல முடியுமா அவர்கிட்ட? சோ பண்ணி டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்க. இன்னும் 6 மந்த் தான் இருக்குது. இப்பவே அவன் கிட்ட சொல்லிடுவோம். போற அன்னைக்கு சொன்னா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். இப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலான்னு டிசைட் பண்ணிட்டு தானே வந்திருக்க. அப்ப நீ ட்ரூவாள் ஐஸ்வர்யா. நீ உண்மை கிடையாது. நீ உண்மையா இருந்தா என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்ப, என்ன மட்டும்தான் பாப்ப. நம்ம கரியர் பத்தியோ அது சக்சஸ் பத்தியோ யோசிக்க மாட்ட. எவ்வளவு மெச்சூர்டா இருக்கல நீ. லெட் இட் பி. உனக்கு என்ன இப்போ? என்ன விட்டு போகணும். ராம், நீ நான் என்ன சொல்ல வரேன் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நிறைய தெரிஞ்சுக்கிட்ட. லைஃப்க்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுட்ட, உனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்ட. நம்ம பிரிஞ்சுக்கலாம் ஐஸ்வர்யா. இல்ல, நோ மோர். நீ எப்போ என்ன பார்க்காம என்னோட கெரியரையும் அதோட சக்சஸையும் பத்தி யோசிக்கிறியோ, ஐம் நாட். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. நீதான் என் மனசை புரிஞ்சு நடத்துக்கல, நானாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு. நான் உன்னை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷத்துல. இனிமே கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற. நான் போறேன்.
இதயம் வலிக்குதே இரவு கொதிக்குதே இது ஒரு சுகம் என்று புரிகிறதே நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது இது என்ன உலகம் என்று தெரியவில்லை உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வலியும் இன்பம் தானே தானே நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே சுவாசிக்க கூட முடியவில்லை என்னை வாசிக்க மண்ணில் எவருமில்லை உன் காதல் என்னிடம் இல்லை நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை இந்த காதல் என்பதே தொல்லை உயிரோடு எனக்குதே என்னை உன்னை நீங்கினால் எங்கே போவேன் நானடி